ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், 3 பேர் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள். 3 பேர் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள். ஒன்று முதுமினுல் ஹம்ர், முதலாவது சொல்லப்படுவது மதுவிலேயே மூழ்கி இருந்து மரணிப்பவன். இரண்டாவது காத்திஉர் ரஹீம், தன்னுடைய உறவுகளை துண்டிச்சு வாழ்பவன். சொந்தங்களை, பந்தங்களை, உறவுகளை சாதாரண உலக விஷயங்களுக்காக துண்டிச்சு வாழ்பவன். மூன்றாவது முஸத்திகும் பிஸ்ஸிஹ்ர், சூனியத்தை நம்புபவன். இந்த 3 பேரும் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள். சொல்லி போட்டு சொல்றாங்க, வமன் மாத முதுமினல் ஹம்ர், எவர் மது போதையிலேயே மூழ்கி இருந்து மரணிக்கின்றாரோ அவருக்கு நாளை மறுமையிலே ஊத்தா என்று சொல்லக்கூடிய ஆற்றிலிருந்து பரவிக்கப்படும். சஹாபாக்கள் இருக்கிறாங்க, அது என்னது ஊத்தா என்ற ஆறு? அப்போது சொல்கின்றார்கள், அதாவது நரகத்தில போடப்பட்ட விபச்சாரம் செய்த பெண்கள், விபச்சாரம் செய்த குற்றத்துக்காக நரகத்தில் போடப்பட்ட பெண்களுடைய அவருடைய மர்மஸ்தானத்திலிருந்து வடிந்தோடக்கூடிய ஒரு ஊனம், அந்த ஊனம் தான் நஹ்ருல் ஊத்தாவாக ஓடுகின்றது. அதிலிருந்து மது குடித்தவர்களுக்கு பருகப்படும், கொடுக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் அஹ்மத், இப்னு ஹிப்பான் போன்ற கிரந்தங்களை பதிவாக இருப்பதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. இன்னொரு ஹதீஸிலே அர்பா, 4 பேர், ஹக்குன் அலல்லாஹி அல்லா யுத்கிலஹுமுல் ஜன்னah, 4 பேர் அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தின் நுழைக்க வினோதிக்க மாட்டான். வலா யுரீகுஹும் நைமஹா, அதோட இன்பத்தை கூட சுவைக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். ஒன்று முதுமினுல் ஹம்ர், மதுவிலே மூழ்கி மரணித்தவன். இரண்டாவது ஆக்கிலு ரிபா, வட்டி சாப்பிட்டவன். மூன்றாவது ஆக்கிலு மால் யதீம் பிகைரி ஹக், அநியாயமாக அனாதையின் சொத்தை சாப்பிட்டவன். நான்காவதாக தன்னுடைய பெற்றோர்களுக்கு நோவினை செய்தவன். இந்த ஹதீஸ் ஹாக்கிமிலே சஹீஹான சனதை கொண்டு பதியப்பட்டிருக்கின்றது. இன்னொரு ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், மன் லக்கியல்லாஹ முதிபின ஹம்ரின் லக்கியஹு கஆபிதி வதன். அஹ்மத், இப்னு ஹிப்பான் போன்ற கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கின்றது. எவர் நாளை மறுமையில குடிபோதையிலே இறந்து அல்லாஹ்வை சந்திக்கின்றானோ அவன் சிலை வணக்கம் செய்து விட்டு வந்தவனை போல அல்லாஹ்வை சந்திப்பான். இன்னொரு ஹதீஸிலே பார்க்கின்றோம், குல்லு முஸ்கிரின் ஹராம் வ இன்ன அலல்லாஹி தஆலா அஹதுன் லிமன் யஷ்ரபுல் முஸ்கிர அன் யஸ்கியஹு மின் தீரத்தில் ஹபால். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாக இருக்கின்றது. போதை ஏற்படுத்தக்கூடிய அனைத்தும் ஹராம். அதே மதுவாக இருக்கலாம், அல்லது போதை வஸ்துக்களாக இருக்கலாம், ஹெரோயின் எதுவாகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் மனிதனுக்கு போதை ஏற்றக்கூடிய அனைத்தும் ஹராம். அல்லாஹு தஆலா அப்படி போதையிலே மரணிக்கக்கூடியவர்களை சுவர்க்கத்திலே குடியேற்றாமல் இருப்பதற்கு அல்லாஹு தஆலா பொறுப்பேற்கின்றான். அவர்களுக்கு தீயத்துல் ஹபால் அப்படி சொன்னால் நரகவாசிகளின் உடம்பிலிருந்து வடியக்கூடிய வேர்வை அல்லது நரகவாசியோட உடம்பிலிருந்து வடியக்கூடிய ஊனம் அவர்களுக்கு பானமாக புகட்டப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் குறிப்பிடுகின்றார்கள். அடுத்ததாக 10 பேர் இந்த மதுவினால் லானத் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய சாபம் அத்தர்த் மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாக்கப்பட்டது. மரணி மோட்சம் கிடையாது. ஒன்று மது, அல்லாஹ் லானத்துப்பட்டீங்க. இரண்டாவது மது வடிப்பவன். மூன்றாவது யாருக்காக வடிக்கப்பட்டுச்சு. நாலாவது மது குடிப்பவன். ஐந்தாவது மது போட்டுபவன். ஆறாவது மதுவை சுமந்து செல்பவன். ஆட்டோலையா இருந்தாலும் சரி, முதுகுலையா இருந்தாலும் சரி, வண்டியிலையா இருந்தாலும் சரி, சுமந்து செல்பவன். ஏழாவது அதை யாருக்காக சுமந்து செல்லப்படும் வியாபாரி. எட்டாவது அதை விற்பவன். ஒன்பதாவது அதை வாங்குபவன். 10வது அதனால் கிடைக்கக்கூடிய சம்பாத்தியத்தை சாப்பிடுபவன். இப்படி மதுவினால் 10 பேர் லானத் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சகீப் கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு நண்பன் ஜாஹிலியா காலத்தில் இருந்தார். ஒரு நாள் அவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹு மக்காவின் போது சந்திக்கிறாங்க. எப்படி சந்திக்கிறாங்க? அவனோட கையில மது போத்தல்,
மது புட்டி கையில. அதை வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு ஹதியாக கொடுக்க பார்க்குறான். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ஃபுலான், ஏ மனிதனே, அமா அலிம்த அன்னல்லாஹ ஹர்ரமஹா, உனக்கு தெரியாத அல்லாஹ் தஆலா அதை ஹராமாக்கி இருக்கிறான். ஃபஅக்பர ரஜுல் அலா குலாமிஹி, அப்போ பார்க்க குடிக்கிறதான ஹராம். அப்படியே அந்த வேலு செம்னியில் போட்டு தன்னை கையால கூப்பிட்டு சொல்றான், வந்து இதை கொண்டு போய் மார்க்கெட்டில் வித்து போட்டு வா அப்படின்னு சொல்லி போட்டு. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்ன சொன்னாய்? அப்போ திருப்பி சொல்றான், அப்படி தான் நீ போ, இப்படி தான் சொன்னேன் நீ போ. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லதி ஹர்ரமஹா ஹர்ரம பைஅஹா, மது குடிப்பதை ஹராமாக்கியவன் அதை விற்பதையும் ஹராமாக்கி இருக்கின்றான். உமிர பிஹா ஃபஉஃப்ரிகத் ஃபில் பத்ஹா, அப்ப அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை ஏறி அதை பூமியிலே கொட்டும்படி சொன்னார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கின்றது. ஆகவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மதுவிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த மதுவுக்கு சம்பந்தப்பட்ட யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களை திருத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க. ஏன்னு சொன்னா, இந்த மது சமூகத்தில் பரவிச்சுன்னு சொன்னா சமூகத்துக்கு சீர்கேடு, சமூகத்துக்கு ஆபத்து, சமூகத்துக்கு மிக மோசமான நிலைமைகள் வரும். எனவே இந்த விஷயத்திலே நாங்கள் அனைவரும் கவனம் எடுக்க வேண்டும். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே குறிப்பிடுகிறார், புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருக்கின்றது, ஒரு மனிதன் மது அருந்தும் போது அவனுடைய ஈமான் அவனை விட்டு உயர்த்தப்படுகின்றது. அந்த நிலையில மௌத்தானா காபிர் தான். அப்ப ஈமானை இழக்க செய்யக்கூடிய அளவுக்கு பாரதூரமான ஒரு குற்றமாக இந்த மது இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த பரகாதனி கிராமம் கண்ணியமாக மற்ற மக்களுக்கு ஒரு முன்மாதிரியான கிராமமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த மதுவோடு சம்பந்தப்பட்ட அனைவரும் இன்றே தௌபா செய்ய வேண்டும், இன்றே இதிலிருந்து விடுபட வேண்டும், இன்றே இதை கைவிட்டு விட வேண்டும். இந்த தொழிலை, இந்த வியாபாரத்தை, இதனால் கிடைக்கக்கூடிய லாபத்தை அல்லாஹ்வுக்காக விட்டு கொடுக்க வேண்டும். ஊரில் இருக்கக்கூடிய நல்லோர்கள், வசதி படைத்தவர்கள், அதிகாரம் உள்ளவர்கள் இந்த மதுவை பரவ விடாமல் தடுப்பதற்கான முயற்சியிலே ஈடுபட வேண்டும். அதற்கு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் அருள் பாலிப்பாராக என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.